வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, நீண்ட காலம் மேற்கு வங்காளத்தில் பல்வேறு இடங்களில் தேர்தல் அதிகாரியாக பணியாற்றிய அனுபவம் கொண்ட அரசியல் திறனாய்வாளராக நம்மோடு இன்றைக்கு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரகுமார். வணக்கம். நேற்று தாவேகா தலைவர் நடிகர் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு ஒரு 4 பாயிண்ட்ல பிரச்சாரம் பண்றதுக்கு அவர் பெர்மிஷன் கேட்டிருந்தாரு. பெரம்பூர்ல பிரச்சாரம் மேற்கொள்ளும் போதே கடுமையான கூட்ட நெரிசல், அங்க பல பேர் தண்ணீர் இல்லாமலும் மூச்சு விட முடியாமலும் திணறி கொண்டிருந்ததை பார்க்க முடிந்தது. காவல்துறை அவர்களுக்கு உதவிய காணொலிகள் எல்லாம் இருக்கு. அதற்கடுத்து பெரவலூருக்கு போகும்போது அங்க கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாம்பீடுக்கான எல்லா முகாந்திரங்களோடும் ஒரு விஷயத்தை பார்க்க முடிந்தது. கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டம் காவல்துறையினுடைய பேரிகேடை எல்லாம் தகர்த்து விட்டு ஓடி வருகின்ற காட்சிகளை எல்லாம் பார்க்க முடிந்தது. சார் கடைசி 2 பாயிண்ட்டை விஜய் பிரச்சாரத்துக்கு போகல, வீட்டுக்கே போய்விட்டார். அந்த முதல் 2 இடங்கள்ல பிரச்சாரம் மேற்கொண்ட போதே காவல்துறை போதிய பாதுகாப்பு வழங்கல. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு 2000 போலீஸ், எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா கேட்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது புரோட்டோகால் படி முதலமைச்சருக்கு சில பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகமாகத்தான் இருக்கும். ஏன்னா முதலமைச்சர் மேல ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா, ஒரு கல் விழுந்துருச்சு, ஒரு அழுகின முட்டை தக்காளி விழுந்துருச்சுன்னா, அது ஒரு தனிப்பட்ட மனிதரின் மேல் விழுந்ததல்ல. அது அரசியலமைப்பு சட்ட ரீதியாக கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டை வகிக்கிற ஒருத்தர் மேல விழுறது. அது இந்த ஸ்டேட் மேல வர்ற அட்டாக். ஆமா, ஸ்டேட் மேல வர்ற அட்டாக். கரெக்டா சொன்னீங்க. அதனால பிரதம மந்திரியோ முதலமைச்சரோ வரும்பொழுது அத்தகைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகமாகத்தான் இருக்கும். இதை முதல்ல இவங்க புரிஞ்சுக்கணும். இப்போ புதுசா வந்தவங்க அரசியலே தெரியாம அரசியலுக்கு வந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வரும். இப்போ இவ்வளவு தூரத்துக்கு கரூர்ல நடந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தண்ணி இந்த மாதிரிலாம் கரெக்டா ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க சொல்றதை பார்த்தா அங்க அது இல்லாம ஜனங்கள் கஷ்டப்பட்டிருக்காங்கன்னா இதுக்கு யார் பொறுப்பு? ஸ்டேட் ட்ரெஷரியில இருந்து தண்ணி பாட்டில் கொடுக்கணுமா? இவங்க மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றாங்க, இவங்க தானே கொண்டு கொடுக்கணும். இது கூட தெரியலையா அவங்களுக்கு? இன்னொன்று என்னன்னா, திரும்ப திரும்ப போலீஸ் போதுமான ஏற்பாடு பண்ணவில்லைன்னு சொல்றாங்க. திமுக கூட்டத்துக்கு போகும்போது அல்லது அதிமுக கூட்டத்துக்கு போகும்போது அங்க பாருங்க வாலண்டியர்ஸ் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டத்தில் எப்பயுமே வாலண்டியர்ஸ் உண்டு. நான் சொல்ற இந்த கூட்டங்களையும் உண்டு. இப்ப பிஜேபி காங்கிரஸ் எல்லா கூட்டத்திலும் உண்டு. இவங்களுடைய வாலண்டியர்ஸ் எங்க இருந்தாங்களா? வாலண்டியர்ஸ் இருக்க வைக்க வேணுங்கிறது கூட இவங்களுக்கு தெரியாதா? அப்ப இவங்க என்ன அரசியலுக்கு வந்திருக்காங்க, என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க? இந்த விசிலடிச்சாங் குஞ்சுகளா ரசிகர்கள் விசிலடிச்சாங் குஞ்சுகளா இருந்தா என்னால புரிஞ்சுக்க முடியும். அரசியல் பண்றதுக்கு வர்றவங்களே விசிலடிச்சாங் குஞ்சா இருக்காங்களா? அது ரொம்ப கடுமையான விமர்சனமா இல்லையா சார்? நிச்சயமா கடுமையான விமர்சனம் தாங்க. முதல்ல ஒரு லெட்டர் எழுதியிருந்தாரு. கரூருக்கு அப்புறம் ஒரு கூட்டத்துக்கு வரும்போது டிஜிபிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தாரு. அது எனக்கு எப்படி அந்த லெட்டர் பார்த்தோன்னு எனக்கு எப்படி தெரியுதுன்னா, ஏதோ ஃபாரின் டிக்னிட்டரி ஒருத்தர் வர்றாரு போல, அமெரிக்கன் பிரசிடென்ட் வர்றாரு போல, அவருக்கு இது ஏற்பாடுலாம் இதெல்லாம் பண்ணணும்னு எழுதுறாங்க போல அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தாரு. Who is this man? Why should the state provide him all that support, this one protection? இவர் இன்னைக்கு தேர்தலில் போட்டியிடும் போது அவருடைய கட்சி தான் இந்த மாதிரி என்ன போலீஸ் எதுக்கு வருது? ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ஹாஸ்டைல் கிரௌடா இருந்தா, அதாவது ஒரு கிரௌடு வயலண்டா இருக்குன்னு தெரிஞ்சா அங்க 30 பேருக்கு அல்லது 25 பேருக்கு ஒரு கான்ஸ்டபிள் வீதம் படை அனுப்பப்படும். ஆனால் ஹாஸ்டைல் கிரௌடா இல்லாம நார்மலா இது மாதிரி மீட்டிங்லாம் நடக்கும்போது 50 பேருக்கு ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பினாலே அது பெரிய விஷயம் தேவையில்லை. அவங்க ஆளுங்க அதை கவனிச்சுக்குவாங்க. இன்னும் சொல்ல போனா நாங்கள்லாம் கான்ஸ்டபிளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம், நீங்க போய் அங்க போய் ஏதாவது மத்தியஸ்தம் பண்றேன்னு ப்ரொவோக் பண்ணிட்டு வந்துடாதீங்க. அங்க ஏதாவது பிரச்சனைனா அவங்களுக்குள்ளதான் அவங்க சரி பண்ணிக்குவாங்க. ஏன்னா ஒரு கட்சியை சேர்ந்தவங்க அங்க வர்றாங்க, யாராவது எதிர்கட்சியை சேர்ந்தவங்க வந்தாங்க அசம்பாவிதமா பேசுனாங்கன்னு சொன்னா நீங்க குறுக்க போங்க. போய் அந்த எதிர்கட்சியை சேர்ந்தவங்க அவங்க சொல்றவங்க ஐயா நீங்க ஒதுங்கி நில்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச கிரௌட் இது இல்ல, இங்க கலாட்டம் பண்ணாதீங்கன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி அவங்களை அனுப்பி விட்டுருங்க அந்த இடத்துல இருந்து. ஆனா ஒரு கட்சியை சேர்ந்தவங்க ஒரு மீட்டிங் நடத்தும் போது எல்லா மீட்டிங் சரியா நடந்துகிட்டு இருக்கும் போது நீங்க போய் மூக்க நீட்டக்கூடாது. என்ன சில சமயங்கள்ல கான்ஸ்டபிள் இந்த ஃபோர்ஸ் எஸ்ஏபின்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் ஆர்ம்டு போலீஸ், ஸ்டேட் ரிசர்வ்டு போலீஸ், இதுல இன்னொரு ஊர்ல இருந்து கொண்டு வந்திருப்போம். அவங்களுக்கு என்ன தெரியும் இந்த ஊரை பத்தி? அதனால அந்த மாதிரி விஷயங்கள் உள்ளூர்ல உள்ள தொண்டர்கள் தான் இதை கட்டுப்படுத்த வேண்டும், கூட்டத்தை நெறிப்படுத்த வேண்டும். அதை இவங்க பண்ணாங்களா? அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். நீங்க ஒரு நீண்ட காலம் மேற்கு வங்காளத்துல தேர்தல் அதிகாரியா பணியாற்றி இருக்கீங்க சார். அதுல தமிழ்நாட்டோட மேற்கு வங்காளம் இன்னும் ரொம்ப பரபரப்பான ஒரு மாநிலம். பல்வேறு புறச்சூழல்கள் எப்பனாலும் அக்ரவேட் ஆகலான்ற அளவுக்கு இருக்கக்கூடிய மாநிலம். அங்க நீங்க பணியாற்றி இருக்கீங்க.
இப்போ தமிழ்நாடு வந்து அந்த அளவுக்கு பரபரப்புல ஒரே கட்டத்துல தேர்தல் ரொம்ப அமைதியாக நடந்து கூடிய ஒரு மாநிலமா இருக்கு. இப்ப பெரம்பூர்ல அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வரும்போது சில வழக்குகள் அவர் மேல இப்ப பதிவு செய்யப்பட்டிருக்கு சார். 5 ஒலிபெருக்கிகளுக்கு அனுமதி வாங்கிவிட்டு 20க்கும் மேற்பட்ட ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தினார் அப்படின்னு ஒரு வழக்கு. இன்னொன்னு அந்த கட்சி நிர்வாகிகள்ல அல்லது வந்து கலந்து கொள்ள வந்தவர்கள் ஐடி கார்டு வச்சிருந்தவங்க ஒரு சிலர்ட்ட, அவங்க வந்து மற்றவங்கள்ட்ட ஒரு சிலர் பாலியல் ரீதியாக, ஒரு சிலர் வந்து வருபவர்கள் மீது தாக்குதல் நடத்துபவர்களாகவும், ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாதவர்கள் என்றும் அவர்கள் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு பிரச்சார கூட்டத்திற்கு வருபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதா அப்படின்னு அதையுமே தாவேக்காவினர் ரொம்ப கோவமா ரியாக்ட் பண்றாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல இவங்க அவங்க 5 ஒலிபெருக்கிக்கு அனுமதி வாங்கியிருந்தாங்கன்னா, 20 ஒலிபெருக்கி வச்சிருந்தாங்கன்னா, அவங்க முதல்ல 20 ஒலிபெருக்கி கேட்டாங்களா? கேட்டு மறுக்கப்பட்டதா? ஏன்னா ம். ஒலிபெருக்கி எத்தனை வேணாலும் வைக்கலாமே. அதுல என்ன பெரிய இடைஞ்சல் வந்துற போகுது? கேட்டிருந்தாங்கன்னா குடுத்துருக்கணும் காவல்துறையும். ம். அப்படி ம். குடுக்காம மறுக்கப்பட்டதா? இன்னைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி வந்து விவரம் கேட்டிருக்காங்க காவல்துறையில இருந்து. இந்த விவரங்கள் எல்லாம் அவங்களுக்கு நிச்சயமா சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஏன்னா காவல்துறை வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் சார்ந்தது அல்ல. ம். இது நான் ம். இப்ப ஏற்கனவே ஒரு இதுல சொல்லியிருக்கேன். ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் இருந்தபோது ஒரு குறிப்பிட்ட தினத்துல என் கூட்டம் நடத்தணும்னு சொன்னாரு. நான் மாவட்ட தேர்தல் அதிகாரி இருந்தபோது நான் அன்னைக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு அனுமதி கொடுத்தா என்னுடைய தேர்தல் வேலை பாதிக்கும். தேர்தல் வேலையை பாதிச்சு ஒரு அரசியல் கட்சியோட மீட்டிங் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ உங்களை கம்யூனிஸ்ட் கைக்கூலி அல்லது கம்யூனிஸ்டுக்கு விலை போன அதிகாரின்னு யாராவது விமர்சிச்சிருக்காங்களா சார்? இல்ல. ஏன்னா பிரியரஞ்சன் தாஸ் முன்ஷி வந்து ஹவுரா எம்பி, என்னுடைய நெருங்கிய தோழர், நண்பர். அவர் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு என் மேல வைக்கவே இல்லை. அவர் திரும்ப திரும்ப என்ன சொன்னாரு, பாலா சாப் லாஸ்ட் டைம் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் சமயத்தில் இங்க தான் கடைசி மீட்டிங் நடத்தினோம். 42 சீட்ல 20 சீட்டு பிடிச்சோம். எனக்கு இது ரொம்ப ராசியான இடம். தயவுசெய்து நீங்க இடைஞ்சல் பண்ணாதீங்க. அப்படி பெருசெல்லாம் நல்ல விதமா தான் பேசினாரு. காங்கிரஸ் நான் எம்பி. சொன்னேன், காங்கிரஸ் எம்பி. நான் சொன்னேன், உங்களுக்கு இன்னும் 3 இடம் நான் பிடிச்சு கொடுக்குறேன் நான். அந்த 3 இடம் வந்து இது மாதிரி பெரிய இடம். எங்க வேணாலும் வைங்க. ஆனா இங்க வந்து நான் வந்து அனுமதி கொடுக்க முடியாது. நீங்க சொல்ற இதே ஏன் மறுத்தீங்க சார்? அந்த இடத்துல ஏன் நீங்க அனுமதியை மறுத்தீங்க? அவங்க 20ஆம் தேதி வந்து மீட்டிங், மே 20ஆம் தேதி மீட்டிங் நடத்தணும்னு சொன்னாங்க. ஓகே. எங்களுக்கு வந்து ஹவுரா வந்து ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட். ம். ஹவுரால வந்து 2 சப்டிவிஷன் இருக்கு. ஹவுரா சப்டிவிஷன் 1, உலுபேரியா சப்டிவிஷன் 1. இந்த ஒட்டு மொத்தமே பேரக்பூர்ங்கிற ஒரு சப்டிவிஷனை விட ஹவுரா பாப்புலேஷன் கம்மி. ஒரு டிஸ்ட்ரிக்ட் பாப்புலேஷன் கம்மி. அதனால என்ன பண்ணுவோம், ஹவுரா மைதான் ஒரு பெரிய இடம் இருக்கு. அந்த இடத்துல போலிங் பர்சனல், அந்த காலத்துல வந்து இவிஎம்லாம் கிடையாது. பேலட் பேப்பர் இந்த மாதிரி போலிங் மெட்டீரியல் அத்தனையும் கொடுக்கறதுக்கு ஒரு இடம், அந்த ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்துல அன்னைக்கு வந்து 500 600 ட்ரக், பஸ் இதெல்லாம் கூடும். ஒவ்வொரு போலிங் பூத்துக்கு தேவையானதெல்லாம் எழுதி கெடுத்து அவங்க வந்து அதை அக்னாலேஜ் பண்ணி இந்த இங்க் வாங்கிட்டோம், பேலட் பேப்பர் வாங்கிட்டோம், இந்த சிம்னி முதற்கொண்டு நாங்க கொடுக்கணும். நைட்ல அவங்க தங்கும்போது சில இடங்கள் வந்து மின்சாரம் இருக்காது. அதனால சிம்னி விளக்கு, அதுக்கு மண்ணெண்ணெய் கொடுக்கணும். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அத்தனையும் அவங்கள வந்து வெரிஃபை பண்ணி சொல்லுவோம். அங்க போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, அது இல்ல இது இல்லைன்னு, இங்கேயே வெரிஃபை பண்ணிட்டு சொல்லுங்க. ஏன்னா நிறைய ஸ்பேர் வச்சிருப்போம். இத்தனையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு 20ஆம் தேதி நாங்க பண்ணணும். 20ஆம் தேதி நைட்டுக்குள்ள நாங்க பண்ணி முடிக்கணும். அப்படின்னா தான் இவங்க 20ஆம் தேதி அங்க போய் இருந்து 22ஆம் தேதி எலெக்ஷன், 21ஆம் தேதி அங்கிருந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் போலிங் பர்சனல் இருந்து வந்ததுன்னா உடனடியாக நாங்க அதை அட்டன் பண்ணணும். பண்ணி 22ஆம் தேதி காலையில போலிங்க்கு நாங்க கவர்மெண்ட் மெஷினரி, எலெக்ஷன் கமிஷன் மெஷினரி ரெடியா இருக்கணும். அப்ப 20ஆம் தேதி இவங்க மீட்டிங் நடத்தினாங்க, என்னால அதை பண்ண முடியாது. அதனால நான் சொன்னேன் 20ஆம் தேதி அனுமதி, 18ஆம் தேதி வரைக்கும் நீங்க எங்கேயே வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த தொந்தரவு இல்லை, நான் அனுமதி கொடுக்குறேன். ஆனா 20ஆம் தேதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அந்நேரம் ஹோம் செக்ரட்டரி கூப்பிட்டு சொன்னாரு, இந்த பாருப்பா இப்ப நீ சொல்றதை பார்த்து யாராவது சில பேர் வந்து சிபிஎம்க்கு சப்போர்ட்டா இது மாதிரி பண்றாருன்னு சொல்லி அது சிபிஎம்க்கு எகென்ஸ்டா போயிருமோ அப்படின்னு சொல்லி சிஎம் கவலைப்படுறாருப்பா, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டாரு. நான் நேரம் ஒரே சிஎம்ஏ கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஆமா, நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு கஷ்டப்பட வேண்டியதாங்க. நைட்ல 2 மணி 3 மணி வரைக்கும் அவர் உட்காந்து எல்லாம் போலிங் மெட்டீரியல் கொடுக்க வேண்டியதானே. அது அங்க உள்ள இவங்க போலிங் ஆபீசர்ஸ் வந்து பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான தங்களுடைய சுயமரியாதையை காப்பாத்துறவங்க. அவங்க உங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு மீட்டிங்கிறதுக்காக எங்களை நைட்ல 3 மணி வரைக்கும் முடிக்க வைப்பீங்களா, அதெல்லாம் நாங்க முடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு பெரிய பிரச்சனை வரும் எனக்கு. அப்ப நான் வந்து சொன்னேன் கிருஷ்ணமூர்த்தி சார்ட்ட, வந்து கிருஷ்ணமூர்த்தி தான் ஹோம் செக்ரட்டரி, பின்னாடி சீஃப் செக்ரட்டரி ஆனாரு. தமிழ் ஆபீசர் ஃப்ரம் தஞ்சாவூர். அவருக்கு நான் சொன்னேன், சார் எந்த நிமிடம் நான் தேர்தல் ஆணையத்தின் கீழ் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் உங்கள் கட்டுப்பாட்டிலும் இல்லை, ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டிலும் இல்லை. தேர்தல் ஆணையம் சொல்லட்டும். அது சிபிஎம்க்கு குட் நேம் வருமா பேட் நேம் வருமா அப்படிங்கிறத பத்தி கவலை எனக்கு இருக்க தேவையில்லை. நான் தேர்தலை முறையா நடத்தணும், அது மட்டும்தான் எனக்கு. அதுக்கப்புறம் கடைசியில் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல திரும்ப 20ஆம் தேதி போட்டாங்க. சிஇஓ வந்து என்கிட்ட கேட்டார், சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர், இன்னைக்கு பட்நாயக் இருக்காங்களே, இங்க மேடம் பட்நாயக் இருக்காங்களே, அது மாதிரி அங்க வந்து ஏகே பாசுன்னு சொல்லி அவர் சிஇஓ இருந்தார். அவர் என்னை கூப்பிட்டு கேட்டார், பாலா நீ பிரைம் மினிஸ்டர் மீட்டிங் எப்படிப்பா நீ தடுக்க முடியும் சார்? திரும்ப எல்லாரும் ஒரு மிஸ்டேக் பண்றீங்க. அவர் பிரைம் மினிஸ்டர் வரல,
அவர் ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்டா வர்றாரு, ஒரு அரசியல் தலைவரா வர்றாரு. ஒரு அரசியல் கட்சிக்காக வேண்டி நான் இதை பண்ண முடியாது அப்படின்னு. அரசியல் கட்சி தலைவராக இருக்கவர், பிரைம் மினிஸ்டராகவும் இருக்காரு. அவருக்கு வந்து மீட்டிங்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீ சொல்லவே மாட்டேன் தெரியுமான்னாரு. 10 வருஷம் கழிச்சு சார் சொல்ல மாட்டேன், இன்னைக்கு நான் சொல்ல முடியும் சொல்லிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் கேட்டேன், சார் நீங்க வந்து இன் ரைட்டிங் எனக்கு கொடுப்பீங்களா? அட் தி காஸ்ட் ஆஃப் டிஸ்டர்பிங் தி எலக்டரல் ப்ராசஸ், ஒரு தேர்தலை நடத்தும் முறைக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தி ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடு அப்படின்னு இன் ரைட்டிங் நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு. உடனே அவரு சரிப்பா இன் ரைட்டிங் கொடுத்துட்டா பெர்மிஷன் கொடுத்துருவேன். இல்ல நானும் இன் ரைட்டிங் ஏன் பெர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன். நான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன். ஆனா இவ்வளவு தூரம் என்கிட்ட வாதிட்டு அந்த சிஇஓ எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன எழுதினாரு? ஐ ஹவ் டிஸ்கஸ்ட் வித் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் கம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அவர் வந்து எந்த அரசியல் சார்பும் இல்லாமல் நிர்வாக முடிவை எடுத்திருக்கிறார். எனவே 20ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல வந்து அறிவுறுத்துங்கள், 20ஆம் தேதி கூட்டம் நடத்த வேண்டாம் என்று. அதே மாதிரி சீஃப் செக்ரட்டரி என்னை கூப்பிட்டு விட்டார். சீஃப் செக்ரட்டரி நான் இதே தான் சொன்னேன். சீஃப் செக்ரட்டரி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல டேங்னு சொல்லி ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி இருந்தார். அவர்கிட்ட ஃபோன், டேங் ஐ எம் சென்டிங் எ மெசேஜ் டு யூ, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ், ஐ ஃபைண்ட் மை ஆஃபீஸர் டு பி அப்சல்யூட்லி ரைட், ஐ திங்க் தட் ஐ வில் ஸ்டாண்ட் பை ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜும் அனுப்புனார், கடிதம் ஒன்று எழுதி அனுப்புனார் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு. யூ ப்ளீஸ் do not have this meeting on 20th, it is not administratively convenient. அவங்களே என்னை சப்போர்ட் பண்ணாங்க. அரசு எலெக்ஷன் கடைசியில் அவங்க வந்து சரி நாங்கள் 19ஆம் தேதி மீட்டிங் நடத்திக்கிறோம். அவர் உடனே கிருஷ்ணமூர்த்தி என்னை கூப்பிட்டு விட்டார், ஹோம் செக்ரட்டரி கூப்பிட்டு விட்டு சொன்னார், அப்பா பிரகலாதா அவங்க 19ஆம் தேதி 18ஆம் தேதினே சொல்லிட்டு இருந்த, 19ஆம் தேதிக்கு விட்டுருப்பா அப்படின்னாரு. வச்சிடலாம் சார் அப்படின்னேன். 19ஆம் தேதி வச்சிடலாம், நீ எதுக்கு 18ஆம் தேதினு சொன்ன அப்படின்னாரு. அப்படி சொன்னா தானே 19ஆம் தேதிக்கு வருவாங்க, அதனால தான் சொன்னேன். நான் முடிச்சிடறேன், 19ஆம் தேதி நடத்திக்கிட்டோம். எல்லா ஒத்துழைப்பும் கொடுத்து அந்த மீட்டிங் நடத்தணும். பிரைம் மினிஸ்டர் வாஸ் வெரி ஹாப்பி. போகும்போது என்கிட்ட கைகுலுக்கிட்டு தி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேர் வெரி குட். அதுக்கு ஒரு மணிசங்கர் நேரம் அவர் கூட இருந்தார், ஜாயிண்ட் செக்ரட்டரி டு பிஎம். மணிசங்கர் ஏற்கனவே எனக்கு பழக்கமான ஆள். அவர் என்கிட்ட வந்து சொன்னாரு, பாலா கூட்டத்தை பார்த்தியா, எத்தனை சீட் எங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன்னாரு. நான் சொன்னேன் அதிகபட்சமாக மொத்தம் அங்கே வந்து 15 சீட்டு, ஹவுரா முல்பேரியா ரெண்டும் சேர்ந்து அதிகபட்சமாக 6 சீட்டு வரும் உங்களுக்கு அப்படின்னு. இந்த கூட்டத்தை பார்த்துட்டா எங்களுக்கு 6 சீட் வரும்னு சொல்ற, நீ என்ன அசஸ்மெண்ட் கொடுக்குற அப்படின்னாரு. சார் நான் 6 சீட் வரும்னு சொல்ல சார், அதிகபட்சமாக 6 சீட் வரும்னு சொன்னேன். அவங்களுக்கு 5 சீட் தான் கிடைச்சது. ஏன்னா இவங்க கூட்டம் போடுற நேரத்தில் சிபிஎம் வந்து டோர் டு டோர் கேம்பெயின் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் வருமே, தட் வாஸ் மோர் எஃபெக்டிவ். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு முக்கியமான கேள்வி என்னன்னா, அவங்க இதில் வரும்போது பிரைம் மினிஸ்டர் வரும்போது ஒரு 70-80 இவங்க காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே வந்து என்கிட்ட வந்து அந்த இதுக்கு பக்கத்தில் நாங்கள் போனோம், போடியத்துக்கு பக்கத்தில் போகணும். நான் சொன்னேன் போங்க, போயிட்டு திரும்பி வந்துடணும். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வரும்போது நீங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அவங்க எல்லாருக்கும் என்ன ஆசைன்னா அந்த போடியத்துக்கு பக்கத்தில் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும். பிரைம் மினிஸ்டர் வர இடத்துல நாங்கள் நின்னோம். அதெல்லாம் ஒரு அரசியல் ஆசை. நான் அதே இது ஒரு பெரிய ட்ரெண்ட், போடியத்துக்கு பக்கத்துல அவர்கிட்ட போய் மாலை போட்டு ஒரு போட்டோ எடுக்கிறது. அது பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல மாறிச்சு அவருக்கு. அது ஆமா, ப்ளூ புக் ரெகுலேஷன் புதுசா ஒன்று வந்துருச்சு. அந்த ப்ளூ புக் ரெகுலேஷன் படி தான் எஸ்பிஜி தான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க, சார் பிரைம் மினிஸ்டர் வரும்போது யாருமே இங்கே வரக்கூடாது சார். உடனே நான் சொன்னேன், இப்பயே போங்க, போய் அந்த இதுக்கு பக்கத்தில் பிரைம் மினிஸ்டர் ஃபோட்டோலாம் இருக்கு, ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துருங்க. அது கூட எஸ்பிஜி என்கிட்ட என்ன சார் 60 பேர் திமுன்னு அனுப்புறீங்க. நாங்கள் இந்த பாருங்க, இவங்களாம் அரசியல் தலைவர்கள், லோக்கல் அரசியல் லீடர்ஸ், அவங்களுக்கு அரசியல்ல வந்து சில தேவைகள் இருக்கு. பிரைம் மினிஸ்டர் வரும்போது வர சொன்னேன், அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நீங்க சீக்கிரமா வந்துருங்கன்னு. நீங்க போய் சொல்ல வேண்டாம், நான் போய் சொல்றேன், நான் சொல்லணும், அவங்க அத்தனை பேர் வந்துருவாங்க. அதே மாதிரி அவங்க கட்டுப்பாடும் நடந்தாங்க. கலெக்டர்கிட்ட வந்து ஒன்று பெர்மிஷன் கேட்டோம், கொடுத்துட்டு. அதாவது நம்ம சரியான முடிவு எடுத்தோம் என்றால், நம்முடைய நியூட்ரலிட்டி வந்து பாதிக்காம இருந்தோம்னா, பொறுப்புள்ள அரசியல்வாதிகள் கம்ப்ளீட்டா நம்ம கூட இருப்பாங்க. இப்ப எனக்கு இந்த தாவேக்காவை பத்தி எனக்கு உள்ள சந்தேகம் எல்லாம் வந்து, இவங்ககிட்ட என்ன பொறுப்பு இருக்கு, எப்படி அரசியல் பண்ணணும்னு இவங்களுக்கு தெரியாதா? இப்ப எதுக்கு நான் திரும்ப திரும்ப ஒரு கேள்வி அன்னைக்கு கேட்டேன். இதுல வந்து கரூர் இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். இந்த கரூர் இன்சிடென்ட்ல வந்து போலீஸ் போதுமான அளவு இருந்தாங்களா, நீங்க தண்ணி கொடுத்தீங்களா, கொடுக்கலையா, இதெல்லாம் வந்து சிபிஐ விசாரணையில வரும். நான் இப்ப அதை பத்தி எந்த கருப்பு சொல்ல இருந்தல. ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன் திரு விஜய் அவர்களிடம். கரூர் இன்சிடென்ட்ல இருந்து மடமடன்னு திருச்சிக்கு போனீங்க, போய் ஏன் பிரஸ் பீப்புளை பார்க்கல? இதுதான் என்னுடைய கேள்வி. சரி, அங்கதான் பாக்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்தீங்க. சென்னைக்கு போனீங்க, சென்னையிலையும் போய் என் பிரஸ் பீப்புள் பார்ப்பாங்க போனீங்க. இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க ஒரு பொறுப்பான அரசியல்வாதினா, அங்க 41 பேர் செத்துருக்காங்கன்னா, வாட்ஸ் யுவர் ஃபீலிங் அபவுட் இட்? இதனால நடந்தது, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரஸ் சொல்ல வேண்டாமா? ஒரு அரசியல் தலைவர் ஏன் சொல்லல? இந்த கேள்வி இன்னைக்கு வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லா கூட்டத்திலையும் அவங்க தமிழ் தாவேக்கா ஆட்கள் வரும்பொழுதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு யார்கிட்ட இருந்து பதில் இல்லை. which means அப்ப நேத்து அவர் வந்து போலீஸ் மேல சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னாலும் அதையுமே அவர் பிரஸ்கிட்ட வந்து அட்ரஸ் பண்ணிருக்கலாம்னு சொல்றீங்களா சார்? ஆமா,
அவங்க என்னன்னாங்க, அவங்களுடைய ஃபெயிலியரை மறைக்கிறதுக்கு இது மாதிரி புது புது எக்ஸ்கியூஸ் எல்லாம் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், 3000 பேர் வர முடியாத ஒரு சின்ன இடத்தை எதுக்கு சூஸ் பண்ணிட்டு இங்க நாங்க மீட்டிங் போடுவோம்னு சொல்றீங்க? சொல்றது காவல்துறை என்ன சொல்லும்? இல்லங்க, இவ்வளவு சின்ன இடத்துல 3000 பேர் வந்தா ஸ்டாம்பீட் ஆகும், முடியாதுன்னு சொன்னோன்னே எங்களுடைய அரசியலையே பாழாக்குகிறார்கள். அப்ப இதெல்லாம் திட்டம் போட்டு செய்யறாங்க. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், ஏன் பெரிய பெரிய மைதானம் எல்லாம் இல்லையா? 2 லட்சம் பேர் உட்காரக்கூடிய அளவுக்கு மைதானம்லாம் இருக்குல்ல. உங்க தலைவர் தான் ரொம்ப பாப்புலர் தானே, அங்க ஏன் கூட்டம் போட மாட்டேங்கிறீங்க? இதுக்கு பதில் சொல்லட்டும். ஏன் மற்ற அரசியல் கட்சிகள் 20,000 பேர் 30,000 பேர் உட்கார இடத்துல போய் கூட்டம் போடுறாங்கல்ல, நீங்க ஏன் போக மாட்டேங்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு தொண்டர்கள் கிடையாது, உங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்ட ரசிகர்கள், உங்க ஆளுங்க மேல உங்களுக்கு கண்ட்ரோல் கிடையாது. இதான் உண்மை. ஏன் போன கூட்டத்திலையும் டிரான்ஸ்போர்ட் மேல யாரோ ஒரு பையன் ஏற பார்த்தாருல, இந்த தடவை இதெல்லாம் யார் கட்டுப்படுத்தணும்? அவங்க கட்சிக்காரர் கட்டுப்படுத்தணும். அதெல்லாம் பார்த்து இவர் சந்தோஷப்படுறாரா? அப்ப அவர் வந்து லாஜிஸ்டிக்கலாவும் ஒரு பாட்டில் நெக் பொசிஷன் எடுக்கிறாரு, பொலிட்டிக்கலாவும் ஒரு பாட்டில் நெக்ல தான் அவர் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறாரா? இத பொலிட்டிக்கலா நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அவர் வந்து எனக்கு பெரிய ஜோஷ் இருக்கு, நாங்க தான் அடுத்த ஆட்சிக்கு வரப்போறோம், முதலமைச்சரை வந்து அவர் கேர்டேக்கர் கவர்மெண்டா இருந்தாலும் முன்னாள் முதலமைச்சர்னு கமெண்ட் பண்றாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? பொலிட்டிக்கலா ஹவ் டு யூ எஸ்டிமேட் தம்? அவங்களுக்கு அரசியலும் புரியல, அரசியல் சட்டமும் புரியலன்னு நினைக்கணும். இன்னும் சொல்ல போனா இது உங்களுக்கு கேட்கும்போது அதிசயமா இருக்கும். கான்ஸ்டிடியூஷன் படி கேர்டேக்கர் கவர்மெண்ட் ஒரு கான்செப்டே கிடையாது. ஓகே. A prime minister is a prime minister, a chief minister is a chief minister, a government is a government. இது ஒரு மரபு. அந்த மரபை எல்லாரும் மதிக்கிறாங்க. நம்ம எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் புது புது திட்டங்கள்லாம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மரபு, அது எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க, அதை எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்றாங்க. சோ கேர்டேக்கர் கவர்மெண்டே கிடையாது, இது ஃபுல் கவர்மெண்ட். இவரை போய் முன்னாள் முதல்வர் சொல்றா, இவங்களுக்கு என்ன அரசியல் தெரியுது, என்ன அரசியல் சட்டம் தெரியுது? விஷயங்கள்ல இன்னொரு சந்தேகம் வருது சார். போலீஸ் தரப்புல இருக்கக்கூடிய நியாயங்களும் அதிகாரிகள் தரப்புல இருக்கக்கூடிய விஷயங்களையும் பேசுனீங்க. இவர் ஏற்கனவே அப்ளை பண்ண போதே சென்னை கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுடைய கமிஷனர் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. நீங்க பேப்பர்ல எழுதி கொடுத்தாலாம் என்னால பெர்மிஷன் கொடுக்க முடியாது, இப்ப நாங்க வந்து வெப்சைட் வச்சிருக்கிறோம், யூ கேன் அப்ளை த்ரூ தட்னு. அதுக்கப்புறம் அவர் வந்து அதுல அப்ளை பண்றாரு, அதுலயும் பாட்டில் நெக்கான ஒரு பாயிண்ட்டை கேட்கிறாரு, அனுமதி மறுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு இப்போ வேற பாயிண்ட் எடுக்கிறாங்க, இங்க ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி இல்லாம அனுமதி கிடைக்குது. இவ்வளவும் கிடைத்ததற்கு பிறகு ஒரு பிளேம் கேமை கண்டினியூஸா ஆடிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, தாவேகா தரப்போ அல்லது வேறு ஒரு சில பாஜக அல்லது ஆர்எஸ்எஸ் எலமெண்ட்ஸோ, ஏன்னா விஜய்க்கு பின்னாடி நிறைய ஆர்எஸ்எஸ் காரர்கள் இருக்கிறாங்க, பாஜக காரங்க நிறைய பேருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க, நிறைய குற்றப்பின்னணி கொண்டவர்கள் இருக்கிறாங்க. இதை வந்து ஒரு ஸ்டாம்பீட நடக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்களா, அல்லது இதை நடந்து ஒரு கலவரமாகி அதை அரசுக்கு எதிராக திருப்பணுன்ற ஒரு திட்டம் இருக்கா? ஏன்னா ஆதவ் அர்ஜுனா சில வாரங்களுக்கு முன்னாடி தன்னுடைய ட்விட்டர்ல நேபாள் போல பங்களாதேஷ் போல தமிழ்நாட்டில் விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் புத்தி சுவாதீனம் இல்லாமல் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விளக்கம் கொடுத்தாரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அது விளக்கம் கொடுத்ததுனால அந்த விளக்கத்தை ஏத்துக்க வேண்டியதுதான். கொஞ்சம் அவசரப்பட்டு விவரம் தெரியாம நான் சொல்றேன் இல்லைங்க, இவங்களுக்கு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ரொம்ப கம்மி, அரசியலும் தெரியவில்லை, அரசியல் சட்டமும் தெரியவில்லை. இப்ப ஏன் தெரியுமா இவர் வந்து அதிகாரி வந்து நீங்க பேப்பர்ல கொடுத்து வாங்க மாட்டேன், ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்கன்னு சொல்றாரு? ஏன்னா நான் இதுல இருந்திருக்கேன், சில டெண்டர்லாம் வந்து நாங்க ஆன்லைன்ல தான் கொடுக்க சொல்லுவோம், என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட்ல இருந்த போது. ஏன்னா இன்னைக்கு வந்து கொடுப்பாங்க, டெண்டர் கொடுக்கறதுக்கு வந்து 2 நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும், நாளைக்கு தான் கடைசி தேதின்னு சொல்லும்போது இன்னைக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்ப அந்த டெண்டர் வந்து செல்லுபடி ஆகாது. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா 3 நாளைக்கு முந்தின டேட்டை போட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்ப அடுத்து வந்து கோர்ட்ல போய் என்ன சொல்லுவாங்க, நாங்க செஞ்சு கொடுத்து எப்பயோ கொடுத்துட்டோம், இவங்க வேணே வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிளேம் கேம் ஆரம்பிக்கும். அதுக்காகத்தான் இன்னைக்கு எலக்ட்ரானிக் யுகம் வந்த உடனே நீங்க எல்லாம் ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க, பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் ஆன் ரெக்கார்ட், யாரும் மறுக்க முடியாது ஆன்லைன்ல வர்றது. இதுதான் சரியான மெத்தடு. இவங்களுக்கு இது எல்லாம் இடங்களா இருக்கு, ஏன்னா இவங்க எந்த ஃப்ராடும் பண்ண முடியாத அளவுக்கு சிஸ்டமிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு சரியா இருக்கு. எதுக்கு ஃப்ராடு பண்ணணும்? முதல்ல உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஒரு கூட்டத்தை நடத்துறதுன்னா அதுக்குன்னு வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு, மத்த எல்லா கட்சியும் அதை ஃபாலோ பண்றாங்க, நீங்க மட்டும் யாரு? அது என்ன சொல்லுவாங்க, லார்டு லபக்தாசான்னு கேட்பாங்களே, அது மாதிரியா? இப்பயே இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்கிறவங்க இவங்க தான் நாளைக்கு ஆட்சிக்கு வந்து பொறுப்போட நடந்துக்க போறாங்களா? நான் என்ன நினைக்கிறேன், விஜய் வந்து பாவம், அவருக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. சரி, ஆனா தெரியாதுனாலும் இவர் எம்ஜிஆருக்கு பல விஷயங்கள் தெரியாது. ஆனா அவர்கிட்ட இருந்த கிரேட் குவாலிட்டி என்ன தெரியுமா? எனக்கு தெரியாதுங்கிறத ஒரு தடவை வந்து, சார் தட்ஸ் $64 மில்லியன் கொஸ்டின் சார் அப்படின்னு ஒரு அதிகாரி சொன்னாரு. அப்படின்னா $64 மில்லியன் வேணாலும் அவருக்கு ஆங்கிலம் விளங்கும். பல பேருக்கு அது தெரியாது. எம்ஜிஆருக்கு நல்ல ஆங்கிலம் விளங்கும், அவரால் ஓரளவு நல்ல ஆங்கிலம் பேசவும் முடியும். இவர் மாதிரி தான், காமராஜ் மாதிரி தான், காமராஜுக்கும் நல்ல ஆங்கிலம் தெரியும், ஆங்கில புத்தகங்கள் படிக்கும் ஆற்றல் பெற்றவர். ஆனா அதை அவர் காட்டிக்க மாட்டாரு. ஒரு பெரிய இன்டெலெக்சுவல் சொல்லி நான் காட்டிக்க வேணாமியா, சாதாரண ஜன பக்கத்தில் வரமாட்டான் அப்படிம்பாரு. அதே மாதிரி எம்ஜிஆருக்கு வந்து அந்த $64 மில்லியன் தெரிஞ்சது, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தெரியல.
தெரியாம இருக்கும்போது எனக்கு எல்லாம் தெரியுமே அப்படிங்கிற மாதிரி அவர் நடக்கல. அந்த $64 மில்லியன் அது ஏன் அந்த கொஸ்டினுக்கு வந்து ஏன் இப்படி சொல்றீங்க? உடனே அந்த அதிகாரி சொன்னார், இல்ல சார், ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு கேள்விதான். இந்த காரியம் நடத்தும்னு சொல்றீங்க, இதை செய்யணுங்கிறீங்க, பட் தட்ஸ் $64 மில்லியன் கொஸ்டின். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவ்வளவு லேஸ்ல இதை பண்ண முடியாது அப்படிங்கிறத அப்படி சொல்லுவோம் சார். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டார். இவர்கிட்ட வந்து அப்படி இருக்கணும்னு நினைக்கிற விஜய். ஒரு மனுஷன் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் தெரிஞ்சிருமா? கண்டிப்பா தெரியாது. இப்ப முதல்ல நாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா போகும்போது அந்த டிபார்ட்மெண்ட்ல எங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய நுணுக்கங்கள் தெரியாது, நுட்பங்கள் தெரியாது. ஆனால் நம்பிக்கைக்குரியவர்களாக அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறதுல ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. ரீசனபிள் லெவல்ஸ் ஆஃப் எஃபிஷியன்சி அண்ட் இன்டெகிரிட்டி 2 உள்ளவங்க. அவங்க எங்களுடைய டீச்சரா இருப்பாங்க ஆரம்பத்துல. அவங்ககிட்ட இருந்து நாங்க எல்லாம் தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் நாங்க பேச ஆரம்பிப்போம். என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்டுக்கு நான் போயிருந்த போது, இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்த போது, ஜெர்மனி சொல்றதை வந்து என் கூட வந்த ஆஃபீஸர் வந்து அவங்க சொல்றாங்க சார் ஏத்துக்கும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் முதல்ல அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சரி நம்முடைய ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்துட்டு, நம்ம நாளைக்கு டிசைட் பண்ணுவோமே அப்படின்னு சொன்னேன். அடுத்த நாள் வந்து அவங்க கேட்டபோது நான் சொன்னேன், ஜெர்மனி சொல்றாங்கிறதுக்கு எதுக்கு ஏத்துக்கணும்? ஐ ஆஸ்க்ட் ஒன்லி ஒன் கொஸ்டின். இல்லை சார், அது வந்து சார் என்ன அது வந்து அவங்க நம்ம மாஸ்டரா? இது நமக்கு ஏற்படைத்தாக இருக்கிறதா? அதுதான் நம்ம பார்க்கணும். இந்த விஷயத்துல வந்து ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ் நம்ம கூட இருக்காங்களே, நம்ம அவங்க கூட இருக்கிறத விட்டு ஜெர்மனி கூட இருக்கணுமா? இல்லை சார், நீங்க என்ன சொல்றீங்களோ. ஐ செட் யூ ரைட் வாட் ஐ எம் சேயிங். முதல்ல வந்து நமக்கு விவரம் தெரியாது எல்லாத்தையும் தலையிடக்கூடாது. விவரத்தை தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். அதுதான் ஆளுமை திறன். இப்ப விஜய் அது மாதிரி செய்யணும், இவர் அது மாதிரி செய்யலையே. யாரோ சில பேர் வந்து சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு எழுதி கொடுக்கறத படிச்சுக்கிட்டு நல்லா பேசுறாரு. குட் ஆக்டர்ங்கிறதுனால பவர் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து நல்லா இருக்கு. ஆனா அதுல என்ன தப்பு இருக்குன்னு இவருக்கு தெரியலையே. ஒரு தடவை வந்து என்ன சொல்றாரு, இலவசங்கள் வேண்டாம் என்று உறுதிமொழி கொடுங்கள்னு சொல்றாரு. அடுத்து என்ன பண்றாங்க, வரிசையா இலவசங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இவங்கிட்ட என்ன கன்சிஸ்டன்சி இருக்கு? நேத்து உதயநிதி ஸ்டாலினும் கூட்டம் நடத்துறாரு. அங்கேயும் ஒரு 3000 பேர் கிட்ட கூடியிருக்கிறாங்க. ஸ்டாலின் நேற்று பரப்புரை தொடங்கி இருக்கிறாரு. அங்கேயுமே வந்து ஒரு 2000-3000 பேருக்கு மேல கூடியிருக்கிறாங்க. அங்க இந்த மாதிரியான நெரிசலோ அல்லது வந்து மூச்சு திணறலோ இந்த மாதிரியான சிக்கலை பார்க்க முடியல. எப்படி அங்க மட்டும் இந்த அமைதி நிலவுது, இங்க மட்டும் ஏன் இவ்வளவு ஏன்னா இங்க வர்றவங்க அரசியலுக்காக வரல. உதயநிதி பேசும்போது வர்றவங்க அரசியல் கேட்கணும்னு வர்றாங்க. ஸ்டாலின் பேசும்போது வர்றவங்க அரசியல் கேட்கணும்னு வர்றாங்க. இவர் வந்து ஒரு பாப்புலர் ஃபில்ம் ஆக்டர். அதுக்காக பார்க்க வர்ற கூட்டம் தான் அதிகமா இருக்காங்க. கூட்டத்திலேயே கரூர் கூட்டத்திலேயே இவர் வந்த உடனே, கரூரோ திருச்சியோ, இவர் வந்த உடனே போடியத்துல வர்றதை பார்த்துட்டு பல பேர் வெளியில போக ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தோம் நம்ம. அப்ப இவருக்கு வர்றது வந்து அரசியலை கேட்கணும், அரசியல் கருத்துக்களை கேட்கணுங்கிறதுக்கு வரலங்கிறதுனால அவர் வரும்போது முன்னாடி போய் பார்ப்போம் அப்படிங்கிற ஸ்டாம்பீடு தான் அதிகமா இருக்கும். இவங்க தங்களுடைய இயலாமையையும் தங்களுடைய தவறுகளையும் மறைப்பதற்காக எல்லாவற்றிற்கும் அரசின் மேல் பழி சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன் a nutshell இதுதான் உண்மை. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். வணக்கங்க. வணக்கம்.